இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே வந்துட்டு அஃபோர்டபிள். லாஸ்ட் என்ன அப்படின்னா, வெள்ளை சுண்டல் அவ்வளோ நல்ல ஒரு சோர்ஸ். உங்களுக்கு புரோட்டீனியா இருக்கட்டும், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸா இருக்கட்டும், எனர்ஜியும் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்க ரைஸ் சாப்பிட்டாதான் எனர்ஜி வரும்னு இல்ல, நீங்க வெள்ளை சுண்டல் சாப்பிட்டாலே எனர்ஜி வரும். இது கோயில்ல கொடுக்குற ஒரு உணவு. கோயில் பிரசாதமா எவ்வளவோ பேர் வந்துட்டு வெள்ளை சுண்டல் சாப்பிட்டுருக்கீங்க. அண்ட் இதை வந்துட்டு இன்னுமே உங்க கிட்ஸுக்கு ரொம்ப ஈஸியா கொடுக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு எங்க அம்மா நல்லா செஞ்சு சாப்பிடுவாங்க. தேங்காய் துருவி தாளிச்சு கொடுப்பாங்க. ஆனா எங்க பெரியமா வந்துட்டு இதுல லைட்டா சிக்கன் மசாலா வந்துட்டு தூவி கொடுப்பாங்க. சோ மசாலா ஒரு டேஸ்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபிளேவர்டா கொத்தமல்லி தூவி தாளிச்சு கடைசியில கொடுப்பாங்க. சோ இதுவும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இதுல வந்துட்டு உங்களுக்கு மைக்ரோ அண்ட் மேக்ரோ சின்ன சின்ன சத்துக்களும் இருக்கும், பெரிய பெரிய சத்துக்களும் இருக்கும். இது ஒரு பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன். அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸான அயன், ஜிங்க், பயோட்டின், ஃபோலேட் இந்த மாதிரியான சிறு சிறு சத்துக்களும் இதுல இருக்கு. இதுவுமே நீங்க ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்காவும் பண்ணி சாப்பிடலாம். இது பண்றது ரொம்ப ஈஸி. ரெசிபிஸ் எல்லாம் யூடியூப்ல இருக்கும், பாத்துக்கோங்க. இன்னொன்னு ரத்த சோகையும் ரெடி பண்ணி ஹேர் ரூட்டை ஸ்ட்ரென்தன் பண்றது, ஃபாலை கம்மி பண்ற மாதிரி ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க, ராகி. கால்சியம் ரொம்ப நிறைந்த ஒரு உணவு. ராகியில புரோட்டீனும் இருக்கு. ராகியை குக் பண்ற விதத்துல குக் பண்ணா அதுல ஃபைபரும் இருக்கும், நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும், அண்ட் அயன் ரிச். எதனால வந்துட்டு இந்த அயன் ரிச் ஃபுட் வந்துட்டு ரொம்ப அயன் சத்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அயன் சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிடும் போதுதான் நம்மளோட ஸ்கேல்புக்கு வந்துட்டு பிளட் சப்ளை நல்லா இம்ப்ரூவ் ஆகி போகும். ஸ்கேல்ப்ல பிளட் சப்ளையே இல்லை அப்படின்னா நமக்கு ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ சிம்பிள் ரெமெடிஸ் ஃபார் ஹேர் ஃபால்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சிரசாசனம் பண்ணுங்க, அதே மாதிரி தலையை வந்துட்டு கீழே குடிக்கிற மாதிரியான எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு ஸ்கேல்புக்கு வந்துட்டு நல்ல ஒரு பிளட் சப்ளை இருக்கும். அதை நீங்க வெறும் அயன் ரிச் ஃபுட் எடுத்தே கொண்டு வரலாம். ஸோ இந்த ராகி வந்துட்டு ஒரு அண்டர் ரேட்டட் ஃபுட். யாருமே இப்ப ராகி சாப்பிடறதே இல்லை. ஆனா இந்த ஒரு மில்லட் டைப் இஸ் அ சூப்பர் ஃபுட் தான். ஸோ நீங்க ராகி சேர்த்துக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ராகி ரெசிபிஸ்ல ராகி புட்டு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கரும்பு சக்கரை போட்டு அதை தனியாவும் சாப்பிடுவேன், கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டேன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். ஒரு சில டைம் வந்துட்டு ராகி புட்டு கூட கரும்பு சக்கரை பால் ஊத்தி கொடுப்பாங்க எங்க அம்மா. ரெண்டாவது வந்துட்டு ராகி சேமியா, ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட். ராகி சேமியால வந்துட்டு கொஞ்சோண்டு தேங்காய் துருவி போட்டுட்டு, சின்ன வயசுல வெள்ளை சக்கரை போட்டிருக்கேன், ஆனா இப்பெல்லாம் வந்துட்டு ஃபுல்லா கரும்பு சக்கரை மட்டும்தான், பால் ஊத்தி கொடுப்பாங்க. அண்ட் ராகி சேமியா தாளிச்சா எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு தாளிச்சா பிடிக்கணும், நீங்க அப்படியும் எடுத்துக்கலாம். சோ ராகி சேமியா தேங்காய் துருவி போட்டு பால் ஊத்தி கரும்பு சக்கரை தூவி சாப்பிட்டீங்கன்னா செம்ம ஸ்நாக்கா இருக்கும். இது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் இது ரெண்டுலயுமே வந்துட்டு ராகி புட்டுல வாழைப்பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழைச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்காக ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபர்ஸ்டே சாப்பிட்டுருக்கீங்களோ கண்டிப்பா நீங்க சாப்பிட்டுருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க. ட்ரையும் பண்ணி பாருங்க.